உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஒரு அமெரிக்கா சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, வெனிசுலா அதிபர் ஒரு டெமோக்ரஸியா செயல்படலை. அவங்க எலெக்ஷன்ல வந்து நிறைய கோல்மால் பண்ணி இருக்கிறாங்க. 2017 இவர் அண்ணா போஸ்டா ஜெயிச்சிட்டாரு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் அல்லது ஜனாதிபதி அதிபர் எப்படி வந்து அண்ணா போஸ்டா ஜெயிக்க முடியும் ஒரு எதிர்கட்சிகளே இல்லாம? அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெனிசுலா அதிபர் அவர் வந்து ஒரு ட்ரக் கார்டல் வச்சுருக்காரு. அந்த ட்ரக் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்குள்ள வருது, வெனிசுலால இருந்து தான் வருது. அதுக்கு உண்டான அத்தனை உதவிகளையும் இவர் பண்றாரு. அவரை நாங்க கைது செய்யணும். ஸோ இந்த நடவடிக்கையில் வந்து நாம் வந்து ட்ரம்ப்பை வந்து ஒரு பெரிதாக குற்றம் சொல்ல முடியாது. பட் இந்த கேஸ்ல வந்து ஸ்ரீலங்கா உட்பட நிறைய நாடுகள் வந்து அமெரிக்காவுடைய இந்த செயலுக்கு கண்டனத்தை பதிவு செய்யறாங்க இல்லையா? சட்டப்படி ஹீரோ பண்றது தப்பு, ஆனா தர்மப்படி அவர் பண்றது நியாயம். தர்மப்படி நியாயமாகவே இருந்தாலும் இன்னொரு நாட்டு அதிபரை கைது பண்ணுவேன்னு சொல்றது, அவர் முடிஞ்சா கைது பண்ணுங்க, நான் இங்கதான் இருக்கேன்னு வீடியோலாம் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. முதல்ல இது வரைக்கும் இந்தியா வாயை திறக்கல. ஸ்ரீலங்கா சொல்லியிருக்கிறாங்க, சைனா சொல்லியிருக்கிறாங்க, ஈரான் சொல்லியிருக்கிறாங்க, கியூபா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு 2018 நினைக்கிறேன், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு நம்ம ஒன்று பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? நாம வந்து இன்னொரு நாட்டு உள்ள போய் தான் அடிச்சுட்டு வந்தோம். அது என்னது? அது தெற்காசியாவில் இந்தியா ஒரு மிக பிரம்மாண்டமான நாடு. இந்திய துணை கண்டம்னு தான் சொல்லுவாங்க, இதை வந்து நாடுன்னே சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடு ஸ்ரீலங்கா கூட பிரச்சனையா, மால்தீவ்ஸ் கூட பிரச்சனையா, பங்களாதேஷ் கூட பிரச்சனையா, நேபாள் கூட பிரச்சனையா? அவங்களாம் யாருங்க? அவங்களாம் நம்ம நாட்டில் ஒரு ஸ்டேட்டுக்கு சமம் கூட கிடையாது யாருமே. ஸோ இது எல்லாமே வந்து சரியா தப்பான்றது அவங்க பார்க்குற பார்வையில் இருக்குது. ஸோ இந்த லாஜிக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா பண்ணது சரிதான் அப்படின்றது தான் அந்த ஸ்டாண்ட் இல்லையா? இல்லை, அதாவது நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் அமெரிக்க அதிபராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? டெஃபினட்டாக நம்ம நாட்டுக்கு ஒரு இடையூறு வருதுன்னா அதை சரி செய்யறதுக்கு அதுக்கான ரியாக்ஷன்ஸ் இருக்குதான். அதை தான் இப்போ ட்ரம்ப் பண்ணியிருக்கிறாரு. அவர் போகிற போக்கில் இந்தியாவையும் கொஞ்சம் மிரட்டிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். நம்மோடு PR சுந்தர் சார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கை அப்படின்றது, நோபல் பரிசு பெறுவதற்காக நிறைய போர்களை எல்லாம் நான் நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில வெனிசுலா அவனுடைய அதிபரை வந்து கைது செஞ்சிருக்காங்க அப்படின்றது பாக்குறோம். சொல்றது ஒண்ணு, இந்த பக்கம் செய்யறது ஒண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்றது பாக்குறீங்க சார்? இல்லை, நம்ம பொதுவாக அப்படி சொல்லிட முடியாது. உலகத்தில் எல்லாருமே வந்து அமைதியை தான் விரும்புவாங்க. ஆனால் நாம் அமைதியை விரும்பணும் அப்படின்போது நம்முடைய எதிரியை அமைதியை விரும்பணும். அப்போ தான் அது ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட முடியும். வெனிசுலா பொறுத்த வரைக்கும் ஒரு அமெரிக்கா சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, வெனிசுலா அதிபர் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெமோக்ரஸியாக செயல்படலை. அவங்க எலெக்ஷனில் வந்து நிறைய கோல்மால் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70% ஓட்டுகள் வந்து எதிர்கட்சி வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷனாக சொல்கிறாங்க இவர் தான் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே பேலட்ஸ்லாம் செக் பண்ணணும்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, எலெக்ஷன் கமிஷன் வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருடைய சரித்திரத்தை நீங்கள் கொஞ்சம் பின்னாடி நோக்கி பார்க்கணும். இந்த மாதிரி பல அராஜகங்கள் வந்து இவர் செஞ்சுருக்கிறார். 2017 இவர் அண்ணா போஸ்டா ஜெயிச்சிட்டாரு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் அல்லது ஜனாதிபதி அதிபர் எப்படி வந்து அண்ணா போஸ்டா ஜெயிக்க முடியும் ஒரு எதிர்கட்சிகளே இல்லாமல்? ஸோ அப்போனா ஒன்று எதிர்கட்சிகளை இவர் மிரட்டி இருக்கிறாரு, அல்லது அது எத்தனையோ விஷயங்கள் பண்ணலாம். இப்போது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு அதிபர் முறை தேர்தல் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம நாட்டில் வந்து அதிபர் முறை தேர்தல் கிடையாது. நாம் வந்து ஒரு எம்எல்ஏவையோ அல்லது எம்பியோ தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அவங்க தான் வந்து பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுவாங்க. பட் அதிபர் முறை தேர்தல்னா நேரடியாக ஒரு அதிபருக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்தியாவில் நாளைக்கு அதிபர் முறை வந்துருதுன்னு வச்சுங்களேன், பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு வந்து நரேந்திர மோடி போட்டி போடுவார். அவரை எதிர்த்து யார் வேணாலும் போட்டி போடலாம், எதிர்த்து பிரைம் மினிஸ்டராக போட்டி போடலாம் யார் வேணாலும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ நீங்கள் ஓட்டு போடல, நேரடியாக அதிபருக்கு போடுறீங்க.
ஸோ அந்த மாதிரியான அதிபர் முறை தேர்தல்களில் சில நாடுகள் என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சியில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், மற்றபடி இந்தியாவுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு ராகுல் காந்தி போட்டி போடுறாருன்னு வச்சுப்போமே எதிர்கட்சியிலேருந்து, அவரை ஏதாவது ஒரு பொய் கேஸை போட்டு அவரை ஜெயிலில் தள்ளி விட்டுட்டு, இவருக்கு ஜெயிலுக்கு போனவர், அதனால் இவருக்கு வந்து அதிபர் பதவி போடுறது தகுதி கிடையாது. அப்படி யார் எதிர்கட்சியில் வந்து போட்டி போட்டாலும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொய் கேஸை போட்டு அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்க வந்து அப்புறம் எதிர்த்து போடுறதுக்கு யாருமே இல்லை, நான் தான் அண்ணா போஸ்ட்டு அப்படின்னு ஜெயிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் அந்த வெனிசுலா அதிபர் வந்து செஞ்சிருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, உலகத்திலேயே சவுதி அரேபியாவை விட அதிகமான எண்ணெய் வளம் இருக்கின்ற ஒரு நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அது வெனிசுலா. ஆனால் அந்த நாட்டில் ஒரு தனிநபர் வருமானம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல சார். அந்த நாட்டில் தனிநபர் வருமானம் ஆவரேஜ் இன்கம் கிட்டத்தட்ட 3000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. ஸோ அவ்வளோதான் அவங்களுடைய தனிநபர் வருமானம். எவ்வளோ ஒரு நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கிற ஒரு நாடு, ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கைகள். அந்த நாட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள் தொகை இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் அந்த நாட்டை விட்டு வெளியாயிட்டாங்க. அதாவது உங்கள் நாட்டில் இருக்கிறதுல 20% மக்கள் வந்து வெளியே போகிறாங்க. அப்போ அது எதை காமிக்குது? அப்போ உள்நாட்டில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. இது அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெனிசுலா அதிபரே அவர் வந்து ஒரு ட்ரக் கார்டல் வச்சுருக்காரு, அந்த ட்ரக் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்குள்ளே வருது, வெனிசுலாலேருந்து தான் வருது, அதுக்கு உண்டான அத்தனை உதவிகளையும் இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது வந்து திடீர்னு நடந்த ஒரு விஷயம் கிடையாது, இது ரொம்ப நாளாக திட்டமிடப்பட்டு நடந்த ஒரு விஷயம்தான். அவரை நாங்கள் கைது செய்யணும், அதுக்கு ஏதாவது லீடு. இப்போ அந்த ஏதாவது ஒரு திருடனை பூச்சி கொடுக்கறதுக்கு போலீஸில் பரிசு அறிவிப்பாங்க இல்லைங்களா, இன்னார் பிடிக்கணும், நமக்கு ஒரு துப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு. அந்த மலையூர் மம்மட்டியான ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதான் மலையூர் மம்மட்டியானா பிடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு துப்பு கொடுக்குறவங்களுக்கு ஒரு இது என்னன்னா, பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வெளியே இருந்து யாரும் துப்பு கொடுக்க மாட்டாங்க. பட் அவங்கள சுற்றி இருக்கிற யாராவது பணத்துக்கு ஆசைப்பட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் அதை செய்கிறது. அது வந்து முதல்ல வந்து $25 மில்லியன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரை பிடிக்க முடியலன்னு உடனே அந்த துப்பு கொடுத்தால் பரிசுன்றது வந்து $50 மில்லியன் மாற்றினாங்க. ஸோ இந்த நடவடிக்கையில் வந்து நாம் வந்து ட்ரம்ப்பை வந்து ஒரு பெரிதாக குற்றம் சொல்ல முடியாது. ஒரு ஏரியாவில் ஒரு கவுன்சிலர் தப்பு பண்ணுறாருன்னா அவருக்கு மேலே ஒரு வட்டச் செயலாளர்னு இருப்பார், அவரை தட்டி கேட்பார். ஒரு வட்டச் செயலாளர் தப்பு பண்ணுறாருன்னா அவருக்கு மேலே ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார், அவர் தட்டி கேட்பார். அவர் ஏதாவது தப்பு பண்ணுறாருன்னா ஒரு மினிஸ்டர் தட்டி கேட்பார். மினிஸ்டர் ஏதாவது தப்பு பண்ணுறாருன்னா சீஃப் மினிஸ்டர் தட்டி கேட்பார். சீஃப் மினிஸ்டர் தப்பு பண்ணுறாருன்னா பிரைம் மினிஸ்டர் தட்டி கேட்பார். அப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் தப்பு பண்ணால் யார் தட்டி கேட்கறது? அப்போது அதை தட்டி கேட்குற உரிமை வந்து 2 பேருக்கு தான் இருக்குது. ஒன்று பொதுமக்கள், அடுத்த எலெக்ஷனில் அவங்க அந்த வேலையை காமிச்சிருவாங்க. ஆனால் அந்த பொதுமக்களையே இந்த மாதிரி நிறைய கோல்மால் பண்ணி தோத்துட்டாலுமே நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்கிறது, அதை எதிர்த்து பேசுகிறவங்கள அடக்குமுறையில் கொள்வது, அப்படிலாம் பண்ணும்போது அப்போ அதுக்கு பதில் சொல்லுங்கள், அப்போ யார் தட்டி கேட்க முடியும்? அப்போது அந்த பிரைம் மினிஸ்டரோட மிகப்பெரிய சக்தியாக இருக்கிற ஏதோ ஒரு சக்தி தான் அதை தட்டி கேட்கணும். இப்போது அந்த ரோலை தான் இப்போ அமெரிக்கா செஞ்சுருக்கிறாங்க. அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு இல்லைன்னு சொன்னால் இல்லைங்களா, இந்த சின்ன சின்ன நாடுகளில் சர்வாதிகாரம் ஒரு அளவுக்கு இல்லாமல் மேலே போகும். எஸ், பட் இந்த கேஸ்ல வந்து ஸ்ரீலங்கா உட்பட நிறைய நாடுகள் வந்து அமெரிக்காவுடைய இந்த செயலுக்கு கண்டனத்தை பதிவு செய்யறாங்க இல்லையா சார்? அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இது தனிப்பட்ட அந்த நாட்டினுடைய விவகாரத்துல போய் அமெரிக்கா தலையீடு அப்படின்றது, நீங்க சொன்ன மாதிரி அங்கிருந்து போதைப் பொருள் வருது அதனால அவங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட மற்ற நாடுகள் எதிர்க்கிறது என்ன காரணம்? இல்லை, அது எப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு திமுக ஏதாவது ஒன்று செய்யுதுன்னா எல்லா எதிர்க்கட்சியும் அது எதிர்க்க தான் செய்வாங்க. ஏன்னா இவங்க ஏதாவது ஒரு வகையில் இவங்க வந்து அதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கரெக்டுங்களா? சரி, நாளைக்கு அவங்களுக்கு நடந்தது நமக்கு நடக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சிலருக்கு இருக்கலாம். ஆனால் முதல்ல இதுக்கு வந்து எதிர்ப்பு குரல் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஈரான், கியூபா, சைனா அந்த மாதிரி நாடுகள் தான் பெரும்பாலும் வந்து, அதாவது இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கிறவங்க. ஸோ அவங்க தான் அதை பண்ணியிருக்கிறாங்களே தவிர
மற்றபடி இப்போ இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லணும்னா சொல்லிக்கிடுங்க. ஒரு நமக்கு பக்கத்தில் மியான்மர் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அது இராணுவ ஆட்சியில் தான் இருக்குது. இப்போ டெமோக்ரஸி கிடையாது. அங்கேயும் சில மனித உரிமை மீறல்கள்லாம் நடக்குது. அப்போது ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து அங்கே எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு சப்போர்ட்டுங்கிறது வந்து ஒரு மிலிட்ரியாகவும் இருக்கலாம், பண உதவியாகவும் இருக்கலாம், குறைஞ்சபட்சம் ஒரு மாரல் சப்போர்ட்டாக கூட இருக்கலாம். கரெக்டுங்களா? அப்போது அந்த மாரல் சப்போர்ட் எப்படி தெரிவிப்பாங்கன்னா, அந்த எதிர்கட்சி தலைவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருவாங்க. அப்படிதான் மியான்மரில் வந்து ஆங் சான் சூச்சி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு லேடி. அவங்க தான் அரசாங்கத்துக்கு எதிராக இது பண்ணுறாங்க. அவங்க டெமோக்ராட்டிக் மூமெண்ட்டு. அவங்களுக்கு வந்து இந்த நோபல் பரிசு கொடுத்துருந்தாங்க. அதே போல் இந்த வருஷம் தனக்கு நோபல் பரிசு வேணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தார் ட்ரம்ப்பு. ஆனால் இந்த வெனிசுலாவில் இருக்கிற எதிர்கட்சி தலைவருக்கு தான் இந்த நோபல் பரிசு இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எதுக்காக வந்து நோபல் பரிசு கொடுக்குறாங்க ஒரு நாட்டில் இருக்கிற எதிர்கட்சி தலைவருக்கு? அப்போ அந்த எதிர்கட்சி தலைவருக்கு இவங்க ஏதோ ஒரு ஊக்கம் அளிக்கணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ ஒரு அமைதிக்கான நோபல் பரிசு. அப்போ என்னன்னா, அந்த நாட்டில் அமைதியின்மை இருக்குது. அந்த அமைதியின்மை இருக்கும்போது அதை அமைதிக்காக பாடுபடுகிறார் யாரு? ஆளுங்கட்சி தலைவர் இல்லை, எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த எதிர்கட்சி தலைவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது இன்னார் தப்பு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா ரெண்டு தரப்புலையுமே உங்க நியாயங்கள் அநியாயங்கள் இருக்கலாம். அதாவது இப்போ நம்ம நிறைய சினிமாலாம் நம்ம பார்த்துருப்போம். சட்டம் ஒரு இருட்டறை அப்படி எத்தனை ஏகப்பட்ட படங்கள் டக்குன்னு ஞாபகம் இல்லை. அந்த படங்கள்லாம் எப்படி கொண்டு போவாங்கன்னா, சட்டப்படி ஹீரோ பண்ணது தப்பு, ஆனால் தர்மப்படி இவர் பண்ணது நியாயம். கரெக்டுங்களா? சட்டப்படி ஹீரோ பண்றது தப்பு, ஆனால் தர்மப்படி அவர் பண்றது நியாயம். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க அமெரிக்க அதிபராக இருக்கிறீங்க, உங்க நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கடத்திக்கினா வராங்க. அதுக்கு துணையா இருக்கிறவர் பக்கத்து நாட்டு அதிபர். அந்த அதிபர் அவருடைய சொந்த நாட்டு மக்களையே நசுக்கி சொந்த நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை அழிச்சு இதெல்லாம் பண்றாரு. ஸோ இப்போ நீங்க போய் அவரை கைது பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ நீங்க சொல்றீங்க, ஸ்ரீலங்கா சொல்றாங்க, ஓகே, அது சட்டப்படியா தவறா இருக்கலாம், ஆனா தர்மப்படியா அது தப்பா? ஓகே, தர்மப்படி நியாயமாகவே இருந்தாலும் அது இன்னொரு நாடு நம்ம நாட்டுக்குள்ள வரும்போது நம்ம நாட்டு எல்லைகளை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதும் அதை உள்ள வர விடாம தடுக்கிறது, அப்படியான நடவடிக்கைகள் அப்படின்றத தாண்டி இன்னொரு நாட்டு அதிபரை கைது பண்ணுவேன்னு சொல்றது, அவர் முடிஞ்சா கைது பண்ணுங்க, நான் இங்கதான் இருக்கேன்னு வீடியோலாம் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த கேம் தான் எப்படின்றது கேட்குறேன் சார். அதுங்க இந்த சாவரின் டெரிட்டரி அப்படின்னு நீங்க பேசுறீங்க, கரெக்டுங்களா? இப்போ முதல்ல இது வரைக்கும் இந்தியா வாயை திறக்கல. இந்தியா வந்து இந்த பிரச்சனையில எந்த கருத்தையும் சொல்லலை. ஸ்ரீலங்கா சொல்லியிருக்கிறாங்க, சைனா சொல்லியிருக்கிறாங்க, ஈரான் சொல்லியிருக்கிறாங்க, கியூபா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு 2018 நினைக்கிறேன், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு நம்ம ஒன்று பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? அது என்னது? அது நாம வந்து இன்னொரு நாட்டு உள்ள போய் தான் அடிச்சுட்டு வந்தோம். அப்போ இன்னைக்கு ட்ரம்ப் செய்யறது தப்புனா அன்னைக்கு நம்ம செஞ்சது ரைட்டா? நமக்கு ஒரு பாதிப்பு இருக்கும்போது செய்யற மாதிரி அவங்களும் அவங்களுக்கு பாதிப்பு வரும்போது செய்யறாங்க. இப்ப நம்ம இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தப்போ நம்ம எல்லாருமே இந்தியாவை தானே சப்போர்ட் பண்ணோம். ஏன்? பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்க இங்க வந்து நம்மளை அடிச்சுட்டு அந்த நாட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. அந்த கோவத்துல தான் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம்ம பண்ணது. ஸோ அப்போ என்னன்னா வந்து, இப்போ நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ சில பிரச்சனைகள் இருக்கும், அப்பப்போ சண்டை நடக்கும். இப்போ சண்டை நடக்கும் போதெல்லாம் நம்ம வந்து அவங்க டெரிட்டரி உள்ள போய் தானே அடிக்க முடியும். அதே போல் அவங்கள நம்ம டெரிட்டரி உள்ள வந்து தானே நம்மள அடிக்க முடியும். இல்லை அது இன்னொருத்தர் டெரிட்டரினாக்கா சண்டையா போட முடியாது இல்லை. இப்போ இது தாண்டியுமே கொலம்பியா அவங்களுக்கும் வந்து வார்னிங் கொடுத்திருக்காரு. அகைன் வெனிசுலா கவர்மெண்ட் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லி இருக்கிறதுன்றது இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்காக தான் அவர் ஸ்டபானா நிற்கிறார் ட்ரம்ப். ஆமா, இந்த போதைப் பொருள் வந்து இவர் வெனிசுலா அதிபர் வந்து அவருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாலுமே அதை செய்யற மெயின் கேங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொலம்பியாவை சேர்ந்தவங்க தான். அது வந்து ஒன்று. ரெண்டாவது, கொலம்பியா வந்து வெனிசுலாவுக்கு ரொம்ப நெருக்கமான நாடு. வெனிசுலா இப்போ நம்ம எப்படி ரஷ்யா கிட்ட இருந்து கொஞ்சம் குறைவான விலையில கச்சா எண்ணெய் வாங்குறோம்,
அந்த மாதிரி அவங்க வெனிசுலா கிட்ட இருந்து கொஞ்சம் குறைவான விலையில கச்சா எண்ணெய் வாங்குறவங்க. ஸோ அதனால வந்து சரி வெனிசுலாவுக்கு சப்போர்ட்டா அவங்க ஏதாவது பண்ண போறாங்க அப்படின்றதுனால அவருக்கு சேர்த்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்துல ட்ரம்ப்புக்கும் எனக்கும் நிறைய மாற்று கருத்துக்கள் உண்டு. ஆனா இந்த விஷயத்துல நான் ட்ரம்ப்பை வந்து ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணுவேன். சார், இந்த லைன் அப்லயே இப்போ சில நாட்களா நம்ம பார்க்கறதுலயே சூட்டோட சூடா மறுபடியும் இந்தியாவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நீங்க வந்து இதெல்லாம் வாங்குறது ரஷ்யா கிட்ட இருந்தது அப்படின்னா இன்னுமே டாரிஃப் அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறேன் சார்? ஒரு அக்ரெசிவ் மோடுக்கு வந்துட்டாரு ட்ரம்ப் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தமா? இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கிரிக்கெட்ல அவ்வளோ ஆர்வம் கிடையாது. ஏதோ ஒரு கல்கத்தா நைட் ரைடர் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கு. அந்த கிரிக்கெட் டீமோட ஓனர் வந்து ஷாருக் கான். ஸோ அந்த கிரிக்கெட் டீம்ல வந்து ஒரு பங்களாதேஷை சேர்ந்த ஒரு வீரர் இருக்கிறாரு இல்லைங்களா. பொதுவாகவே வந்து ஸ்போர்ட்ஸ் அது வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம தோல்வி அடைஞ்சாலும் நம்ம வெற்றி பெற்றவங்களை பார்த்து நம்ம கை குலுக்கணும். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றது என்னன்னா நம்ம பகைமையெல்லாம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்லுறவோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்போர்ட்ஸ்ன்ற ஒன்றே உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட்டீங்கன்னா உங்கள் பாடி ஃபிட்டாக இருக்கும். அதெல்லாம் அது கடைசி ஆனால் முதல் முழு விஷயம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு பங்களாதேஷில் ஏதோ ஒரு 2 இந்துக்களை பண்ணிட்டதாக ஏதோ ஒரு செய்தி வந்திருக்குது. அதனால இந்த வீரரை வந்து பங்களாதேஷ் வீரரை வந்து இந்த அணிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஷாருக் கான் வந்து தேச துரோகி. ஷாருக் கான் எப்போ தேச துரோகி ஆனாரு? ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இப்போ கடைசியில் என்ன பண்ணாங்க, அவரை நீக்கிட்டாங்க வேற வழி இல்லாமல். ஸோ அவரை நீக்கின உடனே இப்போ பங்களாதேஷில் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவுடைய IPL எதையுமே நாங்கள் இங்கே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்தியாவில் குறைந்தபட்சம் 2 முஸ்லிம்கள் இல்லையா? சரி, வேண்டாம். குறைந்தபட்சம் 2 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்களா இல்லையா? நாளைக்கு அமெரிக்கா வந்து இந்தியாவில் 2 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள், அதனால அமெரிக்கர்கள் எல்லாம் திரும்பி போக சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? அதாவது வந்து திருக்குறள் 7 வார்த்தை தான், ஒரு குறளும் 7 வார்த்தை தான். ஆனா அவங்க வாழ்க்கையில எது வேணும்னாலும் அதுக்கு உண்டான பதில் திருக்குறள்ல இருக்குது. அப்போ ஒரு திருக்குறள், நான் ஒரு திருக்குறள்ல எக்ஸ்பர்ட் கிடையாது, அந்த திருக்குறள்லாம் எனக்கு கரெக்டாக தெரியாது, ஆனால் அந்த திருக்குறள் பற்றி தெரியும். அதாவது உங்களை விட அதிகமான வலிமையானவன் கிட்ட நீங்கள் மோதாதீங்க, மோதனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. உங்களை விட எளியவன் கிட்டங்க நீங்கள் மோதாதீங்க. பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன இந்த சரவணன் ராம்குமார் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு, போய் சின்ன பையன்கிட்ட போய் சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எப்படி பார்த்தாலும் யாரு கூட சண்டை போடாதீங்க அப்படின்னு. இப்போ இந்த பங்களாதேஷ்ல நடந்த விவரங்கள்லாம் எனக்கு தெரியாது. அப்போ ஒரு நாட்டில் 2 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள்னாக்கா அந்த நாட்டில் சட்டம் இருக்குது, அந்த நாட்டில் கோர்ட் இருக்குது, அதை அவங்க பார்க்க போறாங்களா? அப்போ நம்ம ஏன் அதுக்காக ரியாக்ட் பண்ணணும்? அப்போ அது வந்து எந்த வகையில் நியாயம்னு சொல்றீங்க? அப்போ இது நியாயம்னா அப்போ ட்ரம்ப் பண்ணது நியாயம் இல்லையா? இல்ல, அது நம்ம நாட்டை சேர்ந்தவங்கன்ற ஒரு எண்ணத்துல செயல்படுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி விளையாட்டாதான் பார்க்கணுன்றது அந்த ஒரு லைன். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, கொல்லப்பட்டவர்கள் இந்தியர்கள் கிடையாது. கொல்லப்பட்டவர்கள் இந்தியர்களா? இந்துக்கள்னு தான் சொல்லி இருக்கிறாங்க, இந்தியர்கள்னு சொல்லல. ஸோ இந்த லாஜிக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா பண்ணது சரிதான் அப்படின்றது தான் அந்த ஸ்டாண்ட் இல்லையா சார்? இல்ல, அதாவது நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க அமெரிக்க அதிபராக இருந்தா என்ன பண்ணுவீங்க? டெஃபினட்டா நம்ம நாட்டுக்கு ஒரு இடையூறு வருதுன்னா அதை சரி செய்யறதுக்கு அதுக்கான ரியாக்ஷன்ஸ் இருக்குதான் சார். அதை தான் இப்ப ட்ரம்ப் பண்ணி இருக்கிறாரு. ஸோ அவரு போற போக்கில் இந்தியாவையும் கொஞ்சம் மிரட்டிட்டு போயிருக்கிறாரு இல்லைங்களா. இந்தியர்களுக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்களை, அதாவது இந்த H1B விசானா $1,00,000 கொடுக்கணும், அதெல்லாம் வந்து குறிப்பாக வந்து இந்தியர்களை மட்டுமே தான் டார்கெட் பண்ணுது. ஏன்னா ஒரு 100 H1B விசா கொடுக்குறாங்கன்னா அதில் 75-80 H1B விசா இந்தியர்களுக்கு தான் வருது, இந்தியர்களுக்கு எதிராக தான் பண்றாரு. அப்போ என்னுடைய சந்தேகம் என்னன்னு சொன்னால், ஒருவேளை நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதை நேரடியாக சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இவங்க இருக்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு எதிராக இவங்க இருக்கிறாங்க. ஸோ ஒரு என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஒரு மத்திய அரசாங்கம் அப்படின்னு இருக்கிற ஒரு அரசாங்கம் வந்து குறைஞ்சபட்சம் நம்மளை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸை அரவணைச்சிங்கன்னு போகணும். ஸோ இந்த ரீஜியனில் தெற்காசியாவில்
இந்தியா ஒரு மிக பிரம்மாண்டமான நாடு. இந்திய துணை கண்டம்னு தான் சொல்லுவாங்க. இதை வந்து நாடுன்னே சொல்ல மாட்டாங்க. இந்திய துணை கண்டம். அப்படிப்பட்ட ஒரு நாடு ஸ்ரீலங்கா கூட பிரச்சனையா, மால்தீவ்ஸ் கூட பிரச்சனையா, பங்களாதேஷ் கூட பிரச்சனையா, நேபாள் கூட பிரச்சனையா? அவங்களாம் யாருங்க? அவங்களாம் நம்ம நாட்டில் ஒரு ஸ்டேட்டுக்கு சமம் கூட கிடையாது யாருமே. இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு கூட சமம் இல்லாத ஆட்கள். எல்லாரும் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா? சரி, இப்போ பங்களாதேஷ்ல ஏதோ ஒரு உள்நாட்டு பிரச்சனை, உள்நாட்டு சிவில் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெடிச்சுது. அந்த அதிபருக்கு எதுக்கு இந்தியாவில் புகலிடம் கொடுத்தாங்க? ஏன்னா அவங்க வந்து அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ போயிருக்கலாம் இல்லையா புகலிடம் தேடி. அப்ப நாம புகலிடம் கொடுக்கும்போது அப்ப என்ன ஆகும்? அந்த மக்கள் வந்து அந்த பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக நிற்கிறாங்க. அதனால தாங்க புரட்சியை வெடிச்சுது. அப்ப நாம புகலிடம் கொடுக்கும்போது அப்ப நம்ம மேல அவங்களுக்கு கோவம் அதிகமாகாம ஆகாதா? நாம ஏன் அவங்களுக்கு புகலிடம் கொடுக்கணும்? அது அவங்க உள்நாட்டு பிரச்சனை. அப்போ இதுல என்ன அடுத்தவங்க உள்நாட்டு பிரச்சனைகள் நம்ம தலையிடுறோம். ஆனா அமெரிக்கா வந்து அடுத்தவங்க உள்நாட்டு பிரச்சனைகளை தலையிட்டாக்கா அது எப்படிங்க பண்ணலாம்? அது எப்படி? அப்ப ட்ரம்ப்புக்கு ஒரு ரூல், நமக்கு ஒரு ரூல் வருமா? அதாவது நாம வந்து ஒரு உலகத்துல ஒரு சக்தி வாய்ந்த நாடே கிடையாது. ஐநா சபையில வீட்டோ பவர் 5 நாட்டுக்கு இருக்குது, நமக்கு கிடையாது. வீட்டோ பவர் கூட ஆனா ஒரு செக்யூரிட்டி கவுன்சில்ல கூட நமக்கு ஒரு சீட்டு கிடையாது. ஆனா அமெரிக்கா உலகத்திலே இருக்கிற ஒரு வல்லரசு நாடு. அப்ப நாமளே வந்து இதெல்லாம் பண்ணும்போது நாம உள்ள வந்து மியான்மர் உள்ள வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு அடிக்கிறோம், நம்ம உள்ள போய் பாகிஸ்தான் உள்ள வந்து இப்போ அடிக்கிறோம், நம்ம வந்து பங்களாதேஷ்ல ஒரு அதிகமான ஊழல் பிரச்சனை எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த பிரைம் மினிஸ்டர் துரத்தி அடிச்சாங்க. அவங்களுக்கு நாம புகலிடம் கொடுக்குறோம், உலகத்தையும் நம்ம பண்றோம். இதுக்கும் உலகத்துல மிகப்பெரிய சக்தி நமக்கு கிடையாது. ஆனா உலகத்துல இருக்கிற நம்பர் 1 சக்தி அமெரிக்கா. அவங்க நாட்டுக்குள்ள வருது, அது அவங்க நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகுதும் போது அவங்க ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? ஸோ அதை தப்பு அப்படின்னு, அதாவது இது தப்புன்னா நேரம் வரைக்கும் மற்ற நாடுகள்லாம் சொல்லியிருக்கணும் இல்லையா? அதாவது ஐரோப்பிய நாடுகளோ யாருமே சொல்ல, ஏதோ அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கின்ற ஒரு சில நாடுகள் தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர யாரும் வந்து உலக அளவில் பெருசாக வந்து இது பண்ணலை. ஸோ இது எல்லாமே வந்து சரியா தப்பான்றது அவங்க பார்க்குற பார்வையில் இருக்குது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நான் வல்லவன் ஆயிட்டேன், நான் ஒரு நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டேன், நான் ஒரு நாட்டுக்கு அதிபர் ஆயிட்டேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றது அது வந்து ஒன்னையும் தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கிறான். அப்புறம் அதுக்கு அடுத்த கேள்வி வரும், சரிங்க அப்போ ட்ரம்ப் தப்பு பண்ணாலும் அது யார் தட்டி கேட்பாங்க அப்படின்னா, அது அவங்க நாட்டில் இருக்கிற மக்கள் தான் தட்டி கேட்பாங்க. இப்போ அதுக்கு அடுத்த கேள்வி வருது, சரிங்க ட்ரம்ப் இதே மாதிரி பண்ணாருன்னா அந்த மாதிரி நாடுகளில் பண்ண முடியாது. சில சிறிய நாடுகளில் பண்ண முடியுமே தவிர பெரிய நாடுகளில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய ஒரு ஹெரிடிட்டரியாவே அப்படி இருக்காது அவங்களுடைய இது. ஆனால் ட்ரம்ப்பே பிரச்சனை பண்ணாரு. லாஸ்ட் டைம் வந்து அவர் தோத்ததுக்கு அப்புறம் ஒயிட் ஹவுஸை காலி பண்ண மாட்டேன்னு அடம்பிடிச்சாரு. அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அமெரிக்கன் டெமோக்ரஸி வந்து அது ஒரு தனி இது. அங்கே வந்து அரசாங்க அதிகாரிகளே அதிபர் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஃபெட் சேர்மன் அப்படின்னு ஒரு பதவி இருக்குது. இங்கே இருக்கிற மத்திய ரிசர்வ் வங்கி மாதிரி அங்கே ஃபெட். அந்த சேர்மனுக்கு இவருக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை வரும். இவர் எப்போ பார்த்தாலும் வட்டியை குறைக்கணும்னு அவர் குறைக்க முடியாதுன்னு அந்த அதிபர் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாரு. அதில் இன்னொரு பெரிய ஜோக் என்னன்னா, அவரை பதவி கொண்டு வந்ததே இவர் தான். அவரை பதவிக்கு கொண்டு வந்தது இப்போ ட்ரம்ப் தான். கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உங்களை பதவியில் விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டிலாம் பார்த்தாரு ட்ரம்ப். பண்ணிக்கங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா அவரை பதவியில் வந்து தூக்கிடலாம், அதுக்கு அதிகாரம் ட்ரம்ப்புக்கு இருக்குது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அடுத்த நாளே கிராஷ் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா பொதுமக்களுக்கு வந்து பொருளாதாரம் பாதிக்கும். பொருளாதாரம் பாதிச்சா பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். அதுக்காக பயந்துக்கின்னு வந்து ட்ரம்ப் வந்து அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் இந்தியாவில் ஒரு ரிசர்வ் பேங்க் கவர்னர் அரசாங்கம் சொல்கிற பேச்சை கேட்கல. அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா? இங்கே நடக்காது. அடுத்த நாளே சில பர்சனல் காரணங்களுக்காக அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இங்கே அதுதான் நடக்கும். இல்லைன்னா ரகுராம் ராஜன் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து எவ்வளோ ஒரு திறமையான ஆட்கள். ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம இதுக்கும் அவர் வந்து தொடர்ந்து இருக்கணும்னு விருப்பப்பட்டார். ஆனால் அவர் வந்து வெளியே அனுப்பல. பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வெளியே அனுப்புனாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து வந்த ஒரு ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் சில கொள்கை வேறுபாடுகள் இருந்ததால் அவர் ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு
ஆட்படுத்தப்பட்டார். ஸோ அந்த மாதிரி இது வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான். இது அமெரிக்கா செய்யும்போது அது ஒன்று குறிப்பாக வந்து இன்னொரு நாட்டில் போய் ஒரு அதிபரை வந்து கைது பண்ணின்னு வராங்க அப்படின்னும் போது அது கேட்கறதுக்கு ஒரு ஒரு இதுவாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து பல காலமாகவே இவங்க பிளான் பண்ணி பல மாதங்களாக இவங்க பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. இது எடுத்தவங்க கொண்டோன்னு இவங்க வந்து ஓவர் நைட்டில் இதெல்லாம் இவங்க பண்ணலை. பார்க்கலாம் சார் என்னெல்லாம் நடக்குதுன்னு. ஏன்னா அவர் நிறைய திரும்ப வார்ன் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. இது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்து நிறைய விஷயங்களை பேசலாம் சார். நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. நன்றி. நன்றி. உலகம் உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.